Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குச்சாவடி வாரியாக EVM இயந்திரம் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் நேரலையில் கேட்கலாம். தீபன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறையாக சரிபார்த்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக 9 தொகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், வருவாய்த்துறை அலுவலகம் என பிரித்து தனித்தனியாக போலீஸ் பாதுகாப்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி அளவில் தொடங்க உள்ளதால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் 2787 வாக்கு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கும் இடம் திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கு தேர்தல் நடத்தும் அலுவலர், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் இங்கு தாய்சர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறையாக சரிபார்த்த பிறகு திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் தற்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய மக்கள் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு கையில் வைக்கக்கூடிய அந்த மை மற்றும் வேட்பாளர்கள் புகைப்படம் பொருந்திய அந்த அட்டை, வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த தடுப்பு அந்த அட்டை என அனைத்து விதமான பொருட்களும் தற்போது அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதே போன்று 9 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வருவாய் அலுவலர்கள் மற்றும் தாய்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று மாலை அனைத்து வாக்குச்சாவடிக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி முழுமையாக முடிவடைந்து அவற்றை சரிபார்க்கும் பணியும் இன்று மாலை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதி 2787 வாக்குச்சாவடி மையங்களில் 2777 வாக்குச்சாவடி மையங்களில் மட்டுமே அந்த மொபைல் கேமரா பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 வாக்குச்சாவடி மையங்களில் கேமரா மூலமாக அங்கு நடைபெறக்கூடிய பணிகளை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் திருச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தலில் முக்கியமாக பார்க்க வேண்டியவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு மையங்கள் போன்றுதான் திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளுக்கும் மகளிருக்கான, அதாவது பிங்க் வாக்குச்சாவடி என மகளிருக்கான பிரத்யேக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மகளிருக்கு மட்டுமே பணியாற்றுவார்கள். அதே போன்று மாற்றுத்திறனாளிக்கான பிரத்யேக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குச்சாவடி திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் கூடிய வெஸ்லி ஸ்கூலில் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இளைஞருக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொன்று என அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞருக்கு மட்டுமே அமைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குச்சாவடிகள் இளைஞர்கள் மட்டுமே பணியாற்றுவார்கள். அது கேக்க நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க உள்ளதால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக திருச்சி மாநகரில் மட்டும் 1084 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். திருச்சி புறநகர பகுதியில் 1800 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படை சேர்ந்த அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னார்வர்கள் அந்த வாக்குச்சாவடி மேலும் 45 வாக்குச்சாவடிகள் தற்போது வரை கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு கூடுதலாக போலீசார் மட்டுமல்ல மத்திய பாதுகாப்பை சேர்ந்த அதிகாரிகளும் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து காவல்துறை ரோந்து பணியிலும் ஆங்காங்கே தற்காலிக CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக திருச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையங்களில் இயந்திரங்கள் முழுமையாக சென்றடைந்து சரிபார்க்கப்பட்ட பிறகு நாளை காலை 6:30 மணியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 7 மணி முதல் பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். விரைவான விவரங்களுக்கு நன்றி தீபன். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கோவையில் வாக்குச்சாவடி மையங்களில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜனநாயக தேர்தல் ஜனநாயக திருவிழாவில்
நாளை தீர்ப்பு எழுதப்படும் நாளாக கருதப்படுகிறது. 23ஆம் தேதியான நாளை தமிழகம் முழுவதும் வாக்களிக்க வாக்காளர்கள் தயாராக இருக்கும்கின்ற சூழ்நிலையில் அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான வாக்குப்பதிவு மையங்களை தயார்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தேர்தல் ஆணையம் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படுகின்ற பல்வேறு மாதிரி வாக்குச்சாவடி மையங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மையத்தில் இதில் பெண்கள் அலுவலர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய பெண்கள் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இளைஞர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் வாக்குச்சாவடி மையம் அமைந்திருக்கிறது. அதே போல முதல் முறை வாக்காளர்களை மகிழ்விக்கும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இங்கே சாமியானா போட்டு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளோட வருபவர்களுக்கு குழந்தைகளை தனியாக விளையாட விடுவதற்காக சைல்டு பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே போல் தாய்மார்களுக்கு பாலூட்டு மையமும் தனியாக அமைச்சிருக்காங்க. எவ்வித அச்சமுமின்றி அவர் பயமில்லாமல் தங்களது ஜனநாயக உரிமையை வாக்காளர்கள் நிலைநாட்டக்கூடிய வகையில் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாவட்டம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு பாதுகாவலுக்கு காவலர்கள் இருக்கிறார்கள். அதே போல் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. கோவையை பொறுத்தளவுக்கு 3576 வாக்குச்சாவடி மையங்கள் 10 சட்டமன்ற தொகுதிகளும் அமைக்கப்படுகிறது. அதில் 1000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதோடு கூடுதலாக காவலர்களும் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு வாக்காளர்களும் உள்ளே வரும்போது அவர்களுடைய பூத்துகளை கண்டறியும் வகையில் நிறங்களை கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்காங்க. அங்கே அவங்க பூத் ஸ்லிப்போ இல்லை ஓட்டர் ஐடியோ கொடுக்கும்போது என்ன பூத் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக அந்த ஹெல்ப் டெஸ்கில் இருக்கவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அந்த நிறங்கள் போட்டிருக்கோம். அந்த நிறங்கள் வழியாகவே நடந்து வந்தாலே அவர்களுக்கான பூத்தை அவங்க கண்டறியலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடுகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் மேற்கொண்டிருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் 27,44,472 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இது அதிகமாக பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. பரப்புரை எல்லாமே முடிந்தாகிவிட்டது. நாளை தீர்ப்பு எழுதும் நாள் என்று கருதப்படுகிறது. அதற்கான தீர்ப்பு வெளியாகும் நாளாக மே 4 கருதுறாங்க. அந்த வகையில் வாக்கு எண்ணும் மையங்களிலும் இப்போதே வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல இப்போ வாக்குச்சாவடி மையங்கள் தயாரானது பிறகு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்கும் இயந்திரங்களை கொண்டு வரும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சென்டருக்கும் இப்போ மாலைக்குள்ள அந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய மிஷின்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் ஒருபுறம் தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. தூரமாக மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய பூத்துகளுக்கெல்லாம் மிக சிரமப்பட்டு அதிகாரிகள் கொண்டு போகிற சூழலும் ஏற்படும். அது போன்ற எல்லா நடவடிக்கைகளும் இன்று இரவுக்குள் நடந்து முடிந்துவிடும். நாளை காலை 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு ஆரம்பமாகும். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு ஓட்டர் ஐடி பூத் ஸ்லிப் அப்படி எதுவும் இல்லைனாலும் கூடுதலாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய ஒரு 12 ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை வாக்காளர்கள் கொண்டு வாக்களிக்கலாம். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு விழிப்புணர்வு அம்சங்களும் கடந்த நாட்களாக தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் அனைவரும் வாக்களிக்குவதற்கு ஏதுவாக பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு இரவிலிருந்தே புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. பேருந்துகளாகட்டும், ரயில்களாகட்டும், விமானங்களாகட்டும், வெளிநாடுகளிலிருந்து கூட வாக்காளர்கள் வர துவங்கிட்டாங்க. அந்த வகையில் இந்த முறை இந்த தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதுக்கு ஏற்ப அனைத்து மக்களும் வாக்களிக்க ஆர்வமாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.